ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லாரும் பூஜை செஞ்சுக்கிட்டு பிஸியாக இருப்பீங்க. இப்போ நம்ம விநாயகருக்கு பிடிச்ச ஒரு ஈஸியான கொழுக்கட்டை செஞ்சுட்டு வந்துடலாங்க. வாங்க இப்போ ஈஸியான கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஹலோ மக்களே, இப்போ பாருங்க, கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம வெல்லம் மெல்ட் பண்ண வைக்க போகிறோம். பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த ஒரு கப்பு வெல்லம் நான் போட்டிருக்கேன். இதே கப் அளவில் தான் நம்ம மாவு, தேங்காய் எல்லாமே சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் தேங்காயும் அதே மாதிரி வெல்லமும் நீங்கள் அளந்து எடுத்துக்கிடணும். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கிறேன் துருவினது. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஜாஸ்தி வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா வறுத்துருங்க. பொன்னிறமாக வறுத்தா நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கோல்டன் கலரில் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச வெல்லத்தை அரிச்சு எடுத்துக்கலாம். இதில் தூசெல்லாம் இருக்குங்க, அதனால நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிச்சு எடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். ஆனால் இந்த ஜாங்கிரி ரொம்ப நல்ல ஜாங்கிரிங்க. ஜாங்கிரி, வெல்லம் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடலாம், ஏகப்பட்ட பேர் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இனி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நான் ஒரு 1/2 கப் எடுத்து நான் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த வேர்க்கடலையை பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த ரொம்ப மாவாக பொடிச்சிடாங்க, கரகரப்பாக இருக்கிற மாதிரி பொடிச்சிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கிறேங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நான் பொடிச்சு வச்சுருக்கேன். டைரெக்டாக பொடிக்க முடியாததுனால 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நான் பொடிச்சிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூரணம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் அதிகமாக போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப ஒட்டும், கொழுக்கட்டை நல்லா இருக்காது. இந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் நெய் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், நம்ம இப்போ கொழுக்கட்டைக்கு இந்த அதே கப்பில் நான் 1 கப் மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம வெல்லம் எல்லாம் மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே கப்பில். இப்போது நான் 1.5 கிளாஸு தண்ணி ஊற்ற போகிறேன். 1.5லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடலாம். நிறைய போட்டுறாதீங்க, ஒரு பிஞ்சு போதும். மறுபடியும் இதில் நான் 1/2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன் இந்த தண்ணியில். அப்போ தான் மாவு ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டாது. நமக்கு கொழுக்கட்டை தட்டி எடுக்கிறதுக்கு, உருட்டி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இனி இந்த மாவை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சிட்டோம். நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மோல்டு வச்சுருக்கிறேன், கொழுக்கட்டை மோல்டு. நீங்கள் உங்கள்கிட்ட இப்படி மோல்டு இல்லைன்னா நீங்கள் உருண்டை மாதிரி பால் மாதிரி கூட பண்ணிக்கிடலாம். இப்போ நிறைய அச்சு வருதுங்க விதவிதமாக. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சு வாங்கி இப்படி பண்ணால் கூட ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு உள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பால் அளவுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம மாவு எடுத்து இப்படி உள்ளே வச்சு நல்லா ஓரங்களெல்லாம் கட்டை விரலால், இங்கே பாருங்கள், இந்த விரலால் நல்லா அழுத்தி விட்டுக்கிடலாம் ஓரத்தில். அப்புறம் அது உள்ளே நம்ம வச்சுக்க ஸ்டஃபிங் வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு நல்லா இப்படி மூடி சீல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா சீல் பண்ணிடுங்க. இனி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி. இனி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சிடலாம். அங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ அதில் வச்சிடலாம். இட்லி தட்டில் வச்சுருக்கிறேன் எல்லாமே. இட்லி தட்டு மாதிரி ஒரு தட்டு, ஸ்டீம் பாத்திரம்
ஸ்டீம் தட்டில் வச்சுருக்கிறேன். இந்த ஓட்ட தட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த தட்டில் வச்சுருக்குறேங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம்தான். 10 நிமிஷத்தில் வந்து நம்ம எடுத்துடணும். 10லேருந்து 12 நிமிஷம்தான், இல்லைன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். இந்த 12 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை ரெடி. ஹலோ மக்களே, இங்க பாருங்க, விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லோருக்கும் அன்பும் அருளும் ஆசியும் வழங்குமாறு விநாயகரிடம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.